வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஆதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றத பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது வந்துட்டு பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன தடவை வந்து ஒரு 25 மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 50 லிட்ரேச்சர் பாயிண்ட்ஸு மெயின்லி ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலில். இதுக்கு முன்னாடி வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 2. ஸோ நிறைய பேர் இது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்ததுனால திரும்ப ஒர்க் பண்ணி போட்டிருக்கேன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா ஷேக்ஸ்பியர், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ட்ராமா ஹென்ரிக் இப்சன், மார்னிங் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா கிறிஸ்டோபர் மார்லவ், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் வைக்லிஃப், மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ் ஜாஃப்ரே சாசர், சைல்ட் ஆஃப் ரெனசன்ஸ் அண்ட் ரீஃபர்மேஷன் ரெண்டுமே ரெனைசன்ஸும் ரீஃபர்மேஷனும் சேர்த்து வர்றது வந்து ஸ்பென்சர், ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் ஜே.ஆர். ஃப்ரித், ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் ஃபர்ஸ்ட் பைபிளை வந்து ஆத்தரைஸ்டு வெர்ஷனாக கொண்டு வந்தவர் கிங் ஜேம்ஸ் 1, எக்ஸ்போனன்ட் ஆஃப் டிராஜிக் காமெடியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இது இங்கிலீஷ் டிராமா அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். ஸ்டேஜ் பிளே மூலமா அதை வந்து அதுக்கப்புறம் ரிட்டன் பாயிண்ட்ல கொண்டு வந்தது வந்து ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் மாடர்ன் டிராமா அப்படிங்கிறது வந்து ஹென்ரிக் இப்சன், மார்னிங் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா அப்படிங்கிறது கிறிஸ்டோபர் மார்லவ். நம்ம டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராமா வந்து கொடுத்துருக்காரு. இப்ப தாமஸ் கிட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிவெஞ்ச் ட்ராஜடிக்கு சொல்லுவோம். ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரீஃபர்மேஷன் புதுசா ஃபார்ம் ஆனதுக்கு யூஸ் பண்றவர் ஹெல்ப்பா இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வைக்லிஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைல்ட் ஆஃப் ரெனசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது ஜாஃப்ரே சாசர். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சைல்டு சாசருக்கு அடுத்து ஃபாலோவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர். ஸோ சைல்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் அண்ட் ரீஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்ந்து வர்றது வந்து ஸ்பென்சர். அடுத்து ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ஜே.ஆர். ஃப்ரித்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டன்ல ஆத்தரைஸ்டு வெர்ஷன் இதுதான் பைபிள் அப்படின்னு கொண்டு வந்தது கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் டிராஜிக் காமெடி ஷேக்ஸ்பியர் தான். எக்ஸ்போனன்ட் ஆஃப் டிராஜிக் காமெடி வந்து ஷேக்ஸ்பியர். ஸோ நமக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் ஷேக்ஸ்பியர் என்ன வந்து எழுதாத ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ஷேக்ஸ்பியர் எழுதாத ஜானரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சானட்ல ஆரம்பிச்சு போயம், பேலட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல், பிளே எல்லாமே எழுதியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தா சேஜ் ஆஃப் கன்கார்ட், சேஜ்னு சொல்லுவாங்க ரால்ஃப் வால்டோ எமர்சன், ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி எட்கர் ஆலன் போ, ஃபாதர் ஆஃப் ஐரிஷ் தியேட்டர் மூவ்மெண்ட் டபிள்யூ.பி. ஈட்ஸ், த டிரான்சிஷனல் போயட் தாமஸ் கிரே. அதாவது 2 பீரியடுக்கு நடுவுல இருக்கிற டிரான்சிஷன் அது வந்து தாமஸ் கிரே. ஐரிஷ் தியேட்டர் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது டபிள்யூ.பி. ஈட்ஸ். எப்படி ஸ்டேஜ் பிளேலேருந்து டிராமா கொண்டு வந்து ஷேக்ஸ்பியரோ ஐரிஷ் தியேட்டர் மூவ்மெண்ட் டபிள்யூ.பி. ஈட்ஸ். ஃபேபியன் சொசைட்டி அப்படின்னா பெர்னார்ட் ஷா. ஐக்கனோகிளாஸ்ட் ஆஃப் மாடர்ன் டைம் அப்படிங்கிறது பெர்னார்ட் ஷா. மாடர்ன் டைமோட ஐக்கனோகிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பெர்னார்ட் ஷாவை. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் சார் வால்டர் ஸ்காட். ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே வால்டர் ஸ்காட் தான். ஹிஸ்டாரிக்கல் நாவல்னு சொன்னீங்கனாலும் வால்டர் ஸ்காட். பி அசோசியேட்டட் வித் கோல்டு ஸ்மித். பி அப்படிங்கிறது ஒரு பேப்பர், அது அசோசியேட்டட் வித் கோல்டு ஸ்மித். த ஃபர்ஸ்ட் நேஷனல் போயட் ஜாஃப்ரே சாசர். த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்டரியோட ஃபாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனரபிள் பீட். அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி ஏசைக்ளஸ். இவர் ஒரு கிரீக் போயட் ரைட்டர்னு சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் ட்ராஜடிங்கிறது ஏசைக்ளஸ். இங்கிலீஷ் ட்ராஜடி தான் உங்களுக்கு ஷேக்ஸ்பியர் வருவாங்க. த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி ரைட்டர் நிக்கோலஸ் உதால். காமெடி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஷேக்ஸ்பியர். இங்கிலீஷ் காமெடி ரைட்டர்ன்றது நிக்கோலஸ் உடால். த நேஷனல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இங்கிலாந்து நேஷனல் போயட் தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஜெஃப்ரே சாசர் வருவாரு. நேஷனல் போயட் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யாருன்னா ராபர்ட் பர்ன்ஸ். அதுக்கப்புறம் த சாசர் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னா வில்லியம் டன்பர். ஸோ ஸ்காட்லாண்டோட இங்கிலாந்துக்கு சாசர்னு சொல்றோம். அடுத்து ஸ்காட்லாண்டுக்கு சாசர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வில்லியம் டன்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிக்கு எட்கர் ஆலன் போன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெக்சிகோகிராஃபர் சாமுவேல் ஜான்சன். லெக்சிகோகிராஃபர்லாம் டிக்ஷனரியை ரைட் பண்றவங்க பேரு லெக்சிகோகிராஃபர் சாமுவேல் ஜான்சன். இன்ட்ரோடியூசர் ஆஃப் டெர்சா ரைமா அப்படிங்கிற ஒரு பொயட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றது ஷெல்லி. பிரிண்டிங் பிரஸை இன்வென்ட் பண்ணது ஜான்
ஜான் கட்டன்பர்க். அதை இன்ட்ரோடியூஸ்டு இங்கிலாந்துல வில்லியம் கேக்ஸ்டன். பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்தினது இந்த பிரிண்டிங் பிரஸ்ன்னு சொல்லலாம். த ப்ரீகர்சர்ஸ் டு த இங்கிலீஷ் நாவல்னா அடிசன் அண்ட் ஸ்டீல் அவங்களோட ஸ்பெக்டாக்டர் அப்படிங்கிற இதுல வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அடுத்து 20th செஞ்சுரி ட்ரைடன்னா டிஎஸ் இலியட். ட்ரைடன் வந்து 20th செஞ்சுரியில இருக்க ட்ரைடன் யார சொல்றாங்கன்னா டிஎஸ் இலியட். ஃபவுண்டர் ஆஃப் காக்னி ஸ்கூல் ஆஃப் போயட்ரி ஹாஸ்லிட். ஃபவுண்டர் ஆஃப் கிரேவ்யார்ட் ஸ்கூல் ஆஃப் போயட்ரி தாமஸ் கிரே. ஸோ ஏற்கனவே கிரிட்டிக்னு இந்த ஹாஸ்லிட் வந்து இதை வச்சுதான் சொல்லியிருப்போம். ஒரு ஸ்கூலே காக்னே அடுத்தவங்க வந்து அந்த கிரிட்டிக் பண்றதுக்காக அந்த காக்னே ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அது ஹாஸ்லிட். ஸோ ப்ராமினன்ட் மெம்பர் ஆஃப் ராயல் சொசைட்டி வந்து ஜான் ட்ரைடன். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் டிராமா யூஜெனோ நெயில். அமெரிக்கன் டிராமாவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல யூஜெனோ நெயில் ரொம்ப ப்ராமினன்டான ஆளு. த வேர்ட் மெட்டாபிசிக்கல் வாஸ் காயின்ட் பை டாக்டர் ஜான்சன். த வேர்ட் மெட்டாபிசிக்ஸ் வார் காயின்ட் பை ஜான் ட்ரைடன். ஸோ இதுல வந்து மெட்டாபிசிக்கல் அண்ட் மெட்டாபிசிக்ஸ் ரெண்டுமே காயின் பை டிஃப்ரெண்ட் பர்சன், பட் பிராக்டிஸ் பை மெயினா பாத்தீங்கன்னா ஜான் ஹெர்பர்ட் சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜான் டான். இவங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் வச்சு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லிஸ்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல இந்த டிஎஸ் எலியட்டோட நம்ம ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அதை வச்சுதான் அவரை ட்ரைடன், ஏன்னா அவர் கிரிட்டிக், ரொம்ப ப்ராமினன்டான கிரிட்டிக். அதுல வந்து ட்ரைடனை வச்சு நமக்கு டிஎஸ் எலியட்டை வந்து ட்ரைடனோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ முக்கியமான கிரிட்டிசிசம் ஒர்க்ல ரொம்ப முக்கியமானது ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம் வந்து டிஎஸ் எலியட்டோடது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்போனன்ட் ஆஃப் எபிஸ்டோலரி நாவல் சாமுவேல் ரிச்சர்ட்சன். Exponent of spring rhythm G.M. Hopkins. Exponent of aphoristic essays Francis Bacon. Exponent of regional novels Thomas Hardy. Exponent of domestic novels Jane Austen. Exponent of practical criticism I.A. Richards. Exponent of dramatic monologue Robert Browning. Father of English criticism Dryden. So the term movement poet அப்படின்னு சொல்றாங்க. Movement poet was coined by J.D. Scott. Introducer of the blank verse Earl of Surrey Wyatt Surreyன்னு சொல்லுவாங்க. Father of free verse Walt Whitman. Introducer of sonnet Wyatt Surrey. The Bard of Avon Shakespeare. The Avonல அவர் பிறந்ததுனால த பார்ட் ஆஃப் அவன் யார சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேக்ஸ்பியரை சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எபிஸ்டோலரி ஸ்பிரிங் ரிதம் அப்படிங்கிறது ஜிஎம் ஹாப்கின்ஸ் சொல்லியிருக்காங்க. அஃபோரிஸ்டிக் எஸ்ஸே, நம்ம அஃபோரிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கான்செப்ட் வந்து அஃபோரிஸ்டிக் கான்செப்டா இருக்கும். அதை வந்து எழுதின எக்ஸ்போனன்ட் வந்து பிரான்சிஸ் பேக்கன். அவரோட எஸ்ஏஸ் ஆஃப் ஸ்டடீஸ், ரிவெஞ்ச், அதுக்கப்புறம் லவ், எஸ்ஏஸ் ஆஃப் லவ், லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்ல வந்து அவர் கிங் ஜேம்ஸுக்கு எழுதின ஒரு லெட்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பேக்கன் வந்து ரொம்ப ப்ராமினன்டான ஒரு பிளேஸை கொடுத்துருக்கும். ஸோ அவரோட ஸ்டடீஸ் எஸ்ஏஸை படிக்காம நம்ம லிட்ரேச்சரை படிக்க முடியாது. ஸோ அடுத்து ரீஜனல் நாவல்ஸ், அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த ரீஜனல் நாவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது தாமஸ் ஹார்டின்னு சொல்லலாம். ஸோ டொமஸ்டிக் நாவல்ஸ் ஜேன் ஆஸ்டன். இப்போ எம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமஸ்டிக் நாவல்ஸ் ஒரு கிங்லேருந்து வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபெமினிஸ்டிக் பேஸ்லேயும் இருக்கும், ஒரு ஃபேமிலியில நடக்கிறது அந்த ஃபேமிலியில உள்ளதை டிஃபைன் பண்ணி எழுதுறதுனால அது எக்ஸ்போனன்ட் ஆஃப் டொமஸ்டிக் நாவல் அவங்கன்னு சொல்றோம், ஜேன் ஆஸ்டன் சொல்லலாம். ஸோ ட்ரமாட்டிக் மோனோலாக், அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, யூஇ. ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஜானரா வரும்போது ராபர்ட் ப்ரௌனிங் தான் டிராமட்டிக் மோனோலாக். ஒரே ஆள் வந்து மோனோலாகாவே பேசி ஆனா அது டிராமா பேஸ்ல கொண்டு வரது வந்து டிராமட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லலாம், அது ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இன் சீக்வன்ஷியல் வீடியோஸ் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஐ திங்க் 2-3 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். இது எழுதி வச்சிருந்தது ஒர்க்கிங் ஆன் இட் டு த ஈஸி ஆக்சஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நான் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் இதை வேர்டிங்ஸா போர்ட்ல எழுதி அப்படியே நடத்திட்டோம்னா நமக்கு பார்க்க இருக்காதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைடு மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஹாலிடேஸ்ல இருக்கிறதுனால அதுக்குள்ள இதை நான் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். If you like this video, like it, share it and subscribe it. Those who are preparing for the PGTRB and UGTRB, subscribe my channel. Those who are not, subscribe now itself and share it to your friends if you find this helpful. Thank you friends.